ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பண்படுத்தும் பழமொழிகள் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இங்கே பாருங்கள், வாக்கி டாக்கி. நீங்கள் எல்லாரும் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டே விளையாடுவீங்க இல்லையா? இது ஒரு சோப் பாக்ஸ் அட்டை. நம்ம சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு அந்த அட்டையை தூக்கி எறியறதுக்கு முன்னாடி என் பையன் செஞ்சுருக்கான் பாருங்கள், நியூஸ் பேப்பர். அதாவது என்கிட்ட எதுவுமே கேட்காம எனக்கு அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு கேட்காம அவரே இதை செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி செஞ்சான்றத லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவனுடைய சேனலில் போய் பாருங்கள். அவனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க அம்மா அப்பாவை தொல்லை பண்ணாமல் இந்த மாதிரி அமைதியாக விளையாடினீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். மேம்க்கும் அந்த மாதிரி தான் நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்காட்டியும் அவள் அழகாக செஞ்சு வச்சுட்டு என்கிட்ட காமிச்சா, அம்மா அதை பாருங்கள் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பண்படுத்தும் பழமொழிகள். பழமொழிகள்னா என்னன்னு சொன்னீங்கன்னா செல்லக்குட்டீஸ், அதாவது ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக 2-3 வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அந்த 2-3 வார்த்தையை ஒரு வாக்கியமாக அமைஞ்சிருக்கும். அந்த வாக்கியத்தை கேட்டாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். அதுதான் பழமொழிகள். ஓகேவா? இப்போ அமுதவாணன்ட்டு ஒரு பையன் இருந்தால் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவோட வார சந்தைக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. வார சந்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாரம் எல்லா கடைகளையும் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வாரம் மட்டும் போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதுதான் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகிற வழியில் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாய்கள் குறைச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அதை பார்த்துட்டு அமுதவாணன் சொன்னான்னா, நாய்களை விளட்டுறதுக்கு கல்லெல்லாம் எடுக்கிறான். இந்த பாருங்க, என்னடா இது நாயெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கே, அதை கல் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுக்கிறான். தாத்தா சொல்றாரு, அமுதவானா என்ன தேடுற? அமுதவானன் சொல்றான், நாயை கண்டால் கல்லை காணும் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கல்லை அவர் தேடிக்கிட்டே தான் இருக்கார் போல இருக்கு. அப்ப ஒரு பழமொழியே இருக்கு. என்ன பழமொழி இருக்கு? நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடி போனோம்னா அது கிடைக்காது இல்லையா? அதை ரொம்ப சுருக்கமா சொல்றாங்க. அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா, கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த பழமொழியை எவ்வளோ தப்பா புரிஞ்சிருக்கிறோம்ல. கோயில்ல இருக்கிற சிலைகள் எல்லாம் கற்களால் ஆனது. அந்த சிலைகளை கல்லுன்னு நம்ம நினைச்சோம்னா கல்லு தான். ஆனா அந்த நாயை அப்படின்னா நாயகன், கதாநாயகன், ஹீரோ, அதை நம்ம சாமியா நினைச்சிட்டோம்னா அந்த கல்லே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? மறந்து போயிடும். உண்மையாலே அங்க ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்துக்கிட்ட நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம கஷ்டங்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சொல்லலாம். அதுதான் செல்லக்குட்டீஸ். இப்ப பாருங்க, அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா அப்படின்னு கேட்கிறான். அப்படி இல்லை அமுதவானா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு. குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குறைக்கிற நாய்ன்றது என்னதுப்பா? தவறு. குழைகின்ற நாய், அப்படி குழைகின்ற என்றால் நம்மோடைய பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குழை இதுன்னு அர்த்தம், நம்மளை பார்த்த உடனே அப்படியே வாழெல்லாம் சுழட்டி சுழட்டி அப்படியே சுத்திக்கிட்டு ரொம்ப அன்பா நம்ம கிட்ட ஓடி வரும் இல்லையா? எங்க வீட்டுல கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன் செல்லக்குட்டீஸ். எங்க அம்மா வீட்டுல மிஸ்ஸோட அம்மா வீடு இருக்கு. அவங்க 2 நாய் வளர்க்குறாங்க. மிஸ்ஸுக்கு எப்பவுமே நிறைய பாப்பாலாம் பிடிக்கும். அது நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு நாய் வளர்த்தேன், ராஜானிட்டு. அது அப்புறமேட்டு ரொம்ப வருஷம், ஒரு 7 வருஷம் 8 வருஷம் மிஸ் கூடவே இருந்து செத்து போச்சு. அது செத்து போயிட்ட உடனே எனக்கு வேற எந்த நாயுமே பிடிக்கிறதே இல்லை. அதனால மிஸ்ஸோட அம்மா வீட்டுக்கு போனாலும் நான் என்ன பண்ணுவேன், அங்க இருக்கிற நாயெல்லாம் ரொம்பலாம் கொஞ்சலாம் மாட்டேன். நான் பாட்டுட்டு போவேன், நான் பாட்டுட்டு வருவேன். அப்ப நான் அதுங்க கிட்ட கொஞ்ச மாட்டேன்ல, அதனால அவங்களும் என் மேல ரொம்ப அன்பா இருக்க மாட்டாங்க அந்த நாய்ங்க. ஆனா எங்க தம்பிங்களை பார்த்த உடனே அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு குச்சிட்டு அப்படியே ஓடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அது மேல அன்பா இருக்கிறாங்க. அப்ப யாராச்சும் நம்ம என்ன இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம யார் மேலேயாச்சும் அன்பு காமிச்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா, நம்ம மேலேயும் திருப்பி அன்பா இருப்பாங்க.
அதனால எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம அன்பை காமிக்கணும். அப்போ குழைகின்ற நாய்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிற நாய் வந்து நம்ம வந்து வாழை ஆட்டிக்கிட்டு நம்மளை கடிக்காது அப்படின்ற பழமொழி தான் வந்து குறைக்கின்ற நாய் அப்படின்னு மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ், அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது. அமுதவாணன், தாத்தா, நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன். தாத்தா சொல்றாங்க, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய், யானையிடம் கொடு. அமுதவாணன், அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதற்கு பொருள் என்ன தாத்தா? யானை கிடையாது, அது ஆணை. அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, அது பூனை. அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய். அப்ப அது எப்படி நம்ம மறுவிட்டோம் பாரு. ஆணை என்னன்னா அது நம்ம ஆ கூட்டல் நெய் பசுவின் நெய். பூனைனா பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆணை, முதுமையில் பூனை. இதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர். ஆனால் என்று அதன் பொருள் மாறி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு அழகான கருத்துல சில குட்டீஸ். அப்ப நீங்க இந்த இளமையான காலத்துல வந்து நல்ல பசு நெய்யெல்லாம் சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கணும். முதுமையில ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு உடல்நல குறைபாடெல்லாம் வரும்பொழுது தேன் கலந்து நம்ம மருந்து வந்து சாப்பிடுவோம். அதை தான் சொல்றாங்க. இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். தாத்தா, எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கும் பலூன் வாங்கி கொள்ளலாம். வாங்கலாம் அமுதவானா, எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்றான். நைஸா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு பந்து மட்டையும் வாங்கிக்கணுமா, அப்புறம் பாப்பாக்கும் பலூன் வாங்கணும், கூடவே சேர்த்து எனக்கும் பலூன் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். தாத்தா, போதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அமுதவானான், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா? சொல்றேன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகின்றோம். ஆனால் இது தவறு. அக்கத்தில் போட்டாலும் அறிந்து போடணும், அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கடைசியான பாயிண்ட் குட்டி செல்ல குட்டீஸ். நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாலும், நம்ம எல்லாத்தையுமே வந்து மனநம்னா மனப்பாடம், எது கேட்டாலும் மனப்பாடம் செஞ்சு எக்ஸாம்ல போய் அப்படியே எழுத வேண்டியது. நெக்ஸ்ட் இயர் போனோம்னா மொத்தத்தையும் மறக்க வேண்டியது. இது வந்து தவறானது. நீங்க எதை படிச்சாலும் என்ன பண்ணணுமா, நல்லா புரிஞ்சு படிக்கணும். அப்படி புரிஞ்சு படிச்சாதான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில நல்லா என்ன பண்ண முடியும், நல்லா ஜொலிக்க முடியும், முன்னேற முடியும். படிக்கும் பகுதியில் இடம்பெறும் பழமொழிகளை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நல்லா தெளிவா நம்ம சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா அப்படின்னு சொல்றான் அமுதவாணன். அப்ப தாத்தா கூட ஜாலியா பேசிக்கிட்டே போனது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நம்மளும் நிறைய பழமொழிகள்லாம் கத்துக்கிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற பாடம் படிக்கலாம். தேங்க்யூ.